Hello students, today we are going to see the first unit in history, outbreak of World War I and its aftermath. Initially you people think history will be very boring, but 10th history is not like that. It will be very interesting to learn the World War and things happened in our society. So learn the basic things with interest. It will be very easy for you to understand and it will be very easy for you to learn. Okay. So in this class we are going to learn about World War I. I think people will be very new to World War. Let me give a short intro on World War. So how World War came? During the 1800s, a great industrial revolution came into the world. Industrial revolution. Revolution ஏதோ ஒரு புரட்சி, ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இண்டஸ்ட்ரியில் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னா, மாடர்ன் மிஷினரிஸ் நிறைய வர ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா ரெண்டு பேசிக் நெசசிட்டி நமக்கு தேவை. ஒன் இஸ் ரா மெட்டீரியல். இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீட் நமக்கு என்னென்னா ரா மெட்டீரியல் நமக்கு தேவை. செகண்ட் ஒன் என்ன தேவை அப்படின்னா மார்க்கெட் தேவை. அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் விற்கிறதுக்கான மார்க்கெட் தேவை. ஸோ இந்த ரா மெட்டீரியல் அண்டு மார்க்கெட்டில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் யூரோப். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்குமே ரா மெட்டீரியல் தேவைப்படுது அண்ட் ஆல்சோ மார்க்கெட் தேவைப்படுது. ஸோ இந்த யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் எங்கே போக ஆரம்பிக்கிறாங்க, ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக? டு கெட் த ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் டு செல் த ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ அப்படி அந்த ரா மெட்டீரியல் எடுக்கிறதுக்காகவும் கூட்ஸை செல் பண்ணுறதுக்காகவும் போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊர்லேயே காலனிஸ் ஃபார்ம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகி அங்கே இருக்கிற பீப்புளை இவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் போய் காலனிஸ் செட் பண்ணி ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் பீப்புளையே இவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. போத் பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி. பொலிட்டிக்கல் பவரும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு, எக்கனாமிக் பவரும் இவங்க கையில் வர ஆரம்பிச்சிருச்சு. யார்கிட்ட எவ்வளோ காலனிஸ் இருக்குது அப்படிங்கிற சண்டை தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிச்சு. த மெயின் கண்ட்ரீஸ் இன்வால்வ் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம், த கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இவங்க 3 கண்ட்ரீஸும் ஒரு குரூப். ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி வாஸ் ஆன் த அனதர் சைட். ஸோ யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா ஒரு சைட்லேயும், ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி அனதர் சைட்லேயும் தான் ஃபைட் பண்ணாங்க. மீதி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ செர்பியா பார்த்திங்கன்னா ரஷ்யா செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ ரஷ்யாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு இப்போ அலையன்ஸில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, அலையன்ஸ் மீன்ஸ் குரூப், ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த குரூப்பில் இருக்கிற ரிமைனிங் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு என்ன பண்ண போவாங்க, சப்போர்ட் பண்ண போவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா சின்ன பிரச்சனை எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாகவே. பட் ஃபைனலாக என்ன நடந்துச்சுன்னா இந்த செர்பியாவுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் ஃபைட் வந்துச்சு. ஆஸ்ட்ரியாவோட க்ரௌன் பிரின்ஸை செர்பியாவில் இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், போய் அசாசினேட் பண்ணிட்டான். அசாசினேட் அப்படின்னா மர்டர் பண்ணிட்டாங்க. தேர் ஸ்டார்டட் அ வார் பிட்வீன் ஆஸ்ட்ரியா அண்ட் செர்பியா. ஸோ செர்பியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ரஷ்யா ஹெல்ப்புக்கு வருவாங்க, ஃப்ரான்ஸ் சப்போர்ட்க்கு வருவாங்க, யுனைடெட் கிங்டம் சப்போர்ட்க்கு வருவாங்க. அதே மாதிரி ஆஸ்ட்ரியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஜெர்மனி சப்போர்ட்க்கு வருவாங்க, இட்டாலி சப்போர்ட்க்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸாக இன்வால்வ் ஆக தான் இந்த வார் என்னவா மாறி போயிடுச்சு, வேர்ல்டு வாராக மாறி போயிடுச்சு. ஸோ லெட் அஸ் கோ டு த லெசன். லெட் அஸ் see each and everything in detail. 1914 is a turning point in world history. ஃபஸ்ட் வேர்ல்டு வார் எப்போ இருந்து எது வரைக்கும் நடந்துச்சுன்னா 1914 1918 வரைக்கும் நடந்துச்சு. The 1914 is a turning point in world history. The political and social process that began in 1789
கல்மினேட்டட் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். கல்மினேட்டட்னா கேம் டு அ கிளைமேக்ஸ், ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாராக இருந்துச்சு. தட் ப்ரோக் அவுட் இன் தட் இயர் அண்ட் டெசிசிவ்லி ஷேப்டு த கோர்ஸ் ஆஃப் த 20th century. அந்த செஞ்சுரி ஃபுல்லாகவே 20th centuryனா எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் 1901லேருந்து 1900லேருந்து 1999 வரைக்கும் இருக்கிறது 20th century. ஸோ அந்த இயர் ஃபுல்லாகவே வாராக இருந்துச்சு. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வார் தட் ட்ரிவ் ஆன் த எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் ஆஃப் த என்டையர் வேர்ல்டு. வேர்ல்டில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸுமே இந்த வேர்ல்டில் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஆல்சோ அஃபெக்டட் அ லார்ஜ் செக்ஷன் ஆஃப் சிவிலியன் பாப்புலேஷன். சிவிலியன் பாப்புலேஷனாக மக்கள், அவங்களும் வாரில் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. இந்த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்டு வாஸ் ரீட்ரான். ஏன் ரீட்ரான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு? இனிஷியலி மேப்னா நமக்கு தெரியும் எந்தெந்த கண்ட்ரியோட டெரிட்டரி எங்கெங்கே இருக்குன்னு. இந்த வார் முடியும் போது ஒரு கண்ட்ரி ஒருத்தரையாக ஆக்குப்பை பண்ண அவங்களோட டெரிட்டரிஸ்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ த ஹோல் வேர்ல்டு மேப்பே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? ரீட்ரா பண்ண ஆரம்பித்தாங்க. 3 major empires lay shattered by the end of the war: Germany, Austria-Hungary and the Ottomans. ஸோ டர்க்கிஷை தான் நம்ம ஒட்டோமான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 கண்ட்ரியுமே ரொம்ப பெரிய பாதிப்பாச்சு ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ. The biggest outcome of the war, outcomeனா result of the war was Russian Revolution. ரஷ்யன் ரெவல்யூஷனில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த லெசன்லேயே நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். It was a unique event as well as the first revolution of its kind in the world history. வேர்ல்டுலேயே ரெவல்யூஷனுங்கிறதுல ரஷ்யன் ரெவல்யூஷன் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. For the first time, countries tried to bring about world peace through the League of Nations. ஸோ இது வரைக்கும் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் காமனாக ஒரு ஆர்கனைசேஷனே கிடையாது. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இப்போது கரண்ட்டில் இருக்கிற ஆர்கனைசேஷன் என்னது? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் சமயத்தில் எல்லாருமே பீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஆர்கனைசேஷன் தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதை பற்றியும் பார்ப்போம். In this lesson, we discuss the circumstances leading to the outbreak of the war and its repercussions, including the Russian Revolution and the formation of an international peace organization, namely the League of Nations. இந்த லெசனில் எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம்? Circumstances leading to the outbreak of the First World War. என்ன ரீசன்னால் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் இட்ஸ் ரீபர்குஷன்ஸ்னால் எஃபெக்ட், அந்த வார்னால என்ன எஃபெக்ட் ஆச்சு, இன்க்ளூடிங் ரஷ்யன் ரெவல்யூஷன் எப்படி வந்துச்சு, அண்ட் இந்த லீக் ஆஃப் நேஷன்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் பீஸ் ஆர்கனைசேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். லெட் அஸ் கெட் இன் டு தட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்க்ராம்பிள் ஃபார் காலனிஸ். ஸ்க்ராம்பிள்னால் எல்லாத்துக்குமே ஒரு அவசரம், காலனிஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவசரம். வாட் இஸ் அ காலனி? A country under the control of other country occupied by the settlers from the country. ஸோ இப்போ ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒருத்தங்க வந்து நம்ம ஊரில் செட்டில் ஆகி நம்மளையவே அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் காலனியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரின்லேருந்து ஒருத்தங்க நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஒரு காலனி செட் பண்ணி இங்கே தங்கி இருக்கிறாங்க. இங்கே தங்கி இருக்கும் போது நம்மளையே அவங்க ஓவர் பவர் பண்ணுறது, ரூல் பண்ணுறது தான் காலனியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஸோ ரொம்ப வெல்த்தி பீப்புள் கையில் பவர்ஸ் இருக்கிறது தான் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். ஸோ ஒரு கண்ட்ரினா வெல்த்தி பீப்புளும் இருப்பாங்க, புவர் பீப்புளும் இருப்பாங்க. மோர் பவர் ரெஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் வெல்த்தி பீப்புள் அப்படிங்கிறத கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். த எய்ம் ஆஃப் த கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி வாஸ் டு ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர். The surplus wealth thus produced was to build more factories, railways, steamships and other such undertakings. ஸோ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சர்ப்ளஸ் அப்படின்னா தேவைக்கு அதிகமாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சர்ப்ளஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட நீடை விட அதிகமாக நம்ம கையில் வெல்த் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அதை வச்சு நிறைய ஃபேக்ட்ரிஸ், ரயில்வேஸ், ஷிப்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணுறாங்க. Revolution in the means of communication and transportation in the later half of the 19th century facilitated the process of European expansion in Africa and other places. Revolution, there is a good change, அதாவது ரெவல்யூஷன் சொல்கிறோம். கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நிறைய புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லைக் ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் புது ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி புதுசாக நிறைய கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஸ்டார்டட் மூவிங் டு ஆஃப்ரிக்கா அண்ட் அதர் கான்டினென்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. கேபிட்டலிசம் ப்ரொடியூஸ்ட் ஹியூஜ் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
த கான்ட்ராஸ்ட் வேர் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெல்த். ஒரு சிலர் பயங்கர பணக்காரங்களாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் ரொம்ப ஏழையாக இருக்காங்க. ஸ்லம்ஸ் அண்ட் ஸ்கை கிராப்பர்ஸ். ஸ்லம் அப்படின்னா என்னது? ஸோ ரொம்ப ஏழ்மையான இடம் அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்லம்ஸ். ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்கையை தொடர அளவுக்கு இருக்கிற பில்டிங்ஸ்லாம் இருக்கிறது தான் ஸ்கை ஸ்கிராப்பர். எம்பையர் ஸ்டேட் அண்ட் டிபெண்டன்ட் எக்ஸ்ப்ளாய்டட் காலனி. எம்பையர் ஸ்டேட்னா ஒரு ஃப்ரீ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், அதை தான் எம்பையர் ஸ்டேட்னு சொல்கிறோம். டிபெண்டன்ட் எக்ஸ்ப்ளாய்டட் காலனி, ஒருத்தர் இன்னொருத்தவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறத டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் வேர் ஸோ மச் ஆஃப் கான்ட்ராஸ்ட் கிரியேட்டட் பை த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ். A striking feature of the 19th century was that Europe emerged as the dominant power while Asia and Africa were colonized and exploited. ஸோ என்ன நடந்துச்சு? யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே பெரிய சுப்ரீம் பவராக இருக்காங்க. ஆஃப்ரிக்கன் அண்ட் ஏஷியன் காண்டினென்ட்ஸ் டிபெண்ட் காண்டினெண்ட்டாக இருக்குது அண்ட் வேறு எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னா நம்மளோட வெல்த்தெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கிற வெல்த்தெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறது தான் எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னு சொல்கிறோம். Within Europe, England held a pre-eminent position as the world leader of capitalism. யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தோம். அதுலேயுமே ஒரு சுப்ரீம் பவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து. An ever-growing demand for markets and raw materials made the capitalist power race around the world for expanding their empire for exploitation. ஸோ இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? வேர்ல்டு ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக சுற்றுறாங்க? அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் ரா மெட்டீரியல்ஸ் அண்டு மார்க்கெட்ஸ் தேவைப்படுது. அதனால் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்ஸ்க்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம். ஸோ மோனோபோலி அப்படின்னா டோட்டல் கண்ட்ரோல், அவங்க கையில் டோட்டல் கண்ட்ரோலை கொண்டு வரது தான் மோனோபோலி அப்படின்னு சொல்கிறோம். மோனோனா சிங்கிள். After 1870, the Alliance of Industry and Finance, alliance-na combination, group அப்படின்னு அர்த்தம். Industry and Finance seeking profits in markets for goods and capitals. Capitalனா the thing we invested, the money we invested தான் capitalனு சொல்கிறோம். Which was an essential characteristic of imperialism became evident in the later half of the 19th century. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் ப்ராஃபிட்ஸ் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் சீக்கிங் ப்ராஃபிட்ஸ் ஃபார் த கூட்ஸ் அண்ட் த கேபிட்டல். ஜென்ரலாகவே நம்ம ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வில் பி எக்ஸ்பெக்டிங் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் தட் இல்லையா? ஸோ லைக் தட் 1870s எல்லாருமே ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் என்ன ஆரம்பிச்சிச்சு? இம்பீரியலிசம் ஆரம்பிச்சிச்சு. What is imperialism means? A process of extending a country's rule over the other country. ஒரு கண்ட்ரி போய் இன்னொரு கண்ட்ரியை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறது, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம இம்பீரியலிசம்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ நமக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? வேறு ஊரில் போய் கூட்ஸ் எல்லாம் நம்ம விற்க ஆரம்பிக்கணும். அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்காக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? இம்பீரியலிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ஊருக்காக போய் அவங்களே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. The old ideas of free trade collapsed. Free trade, ட்ரேட்னு நமக்கு தெரியும். இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் இஸ் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ட்ரேட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ட்ரேடை ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. There were trusts in USA and cartels in Germany. These powerful combines and corporations dominated government. ட்ரஸ்ட்னா என்ன, கார்டல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ட்ரஸ்ட் அண்ட் கார்டல் தான் கவர்மெண்ட்டையே டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பவர் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரஸ்ட் அண்ட் கார்டல்ஸ். ட்ரஸ்ட்டுங்கிறது எங்கே இருந்துச்சு? யூஎஸ்ஏல இருந்துச்சு. கார்டல்ங்கிறது ஜெர்மனியில் இருந்துச்சு. வாட் இஸ் அ ட்ரஸ்ட்? A trust is an industrial organization engaged in the production or distribution of any commodity. கமோடிட்டினா ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களோ இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களோ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஒரு ட்ரஸ்ட். ஏ ஆர்கனைசேஷன் விச் ப்ரொடியூஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்ஸ் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் இஸ் கால்ட் as trust. The trust would possess adequate control over the supply and the price of the commodity to its own advantage. இப்போ கண்ட்ரிஸ் லைக் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமோடிட்டி, சப்போஸ் மஞ்சள் எடுத்துக்கிறோன்னா ரேட் யார் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இட் வில் பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். பட் இன் கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி லைக் யூஎஸ்ஏ அண்ட் இங்கிலாந்து, த பவர்ஸ் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். அந்தந்த ஆர்கனைசேஷன் தான்
ஃபுல் பவர் வச்சுருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எந்த பவருமே இருக்காது. திஸ் ட்ரஸ்ட் டாமினேட்டட்னா என்ன பண்ணுறது, ஓவர் கண்ட்ரோல், ஓவர் பவர் இருக்குது. The term cartel refers to an association based on contractual agreement between enterprises in the same field of business. இப்போ என்ன பண்ணுறாங்க, சேம் ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ கரும்பு தயாரிக்கிறவங்க எல்லாருமே, கரும்பு ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்த மாதிரியே, ஸோ இந்த என்டர்பிரைசஸ் இந்த சேம் ஃபீல்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் கார்டல். த அப்ஜெக்டிவ் வாஸ் டு எக்ஸசைஸ் அ மோனோபலிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த மார்க்கெட்டில் டோட்டல் கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அசோசியேஷன்லாம் ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு பெரிய பவர் இல்லை இன் கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ். இம்பீரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னேன், இம்பீரியலிசம்னா a country extending its power over the other country அப்படின்னு சொன்னேன். Capitalism inevitably led to imperialism. According to Lenin, imperialism is the highest stage of capitalism. ஸோ கேபிட்டலிசம்னால தான் என்ன ஃபார்ம் ஆச்சு, இம்பீரியலிசம் ஃபார்ம் ஆச்சு. பிசைட்ஸ் பீயிங் எ மார்க்கெட் ஃபார் சர்ப்ளஸ் குட்ஸ், காலனிஸ் சர்வ்ட் அனதர் பர்பஸ். இந்த காலனிஸ்னால் யார், டிபெண்ட் கண்ட்ரீஸ்லாம் தான் காலனிஸ்னு சொல்கிறோம். காலனிஸோட ஃபஸ்ட் ஒர்க் என்னவாக இருந்துச்சு, மார்க்கெட் ஃபார் சர்ப்ளஸ் குட்ஸ். சர்ப்ளஸ்னால் சொன்னேன், தேவைக்கு அதிகமாக இருக்கிறது தான் சர்ப்ளஸ். ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து எங்கே விற்க ஆரம்பித்தாங்க, காலனிஸில் விற்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்பஸ் இருந்துச்சு. என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லார்ஜ் ஸ்கேல் மாஸ் ப்ரொடக்ஷன் நீடட் வாஸ்ட் சப்ளைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகிறதுக்கு மெயினாக என்ன தேவை, ரா மெட்டீரியல் தேவை. அந்த ரா மெட்டீரியலையும் எங்கேருந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க, காலனிஸ்லேருந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஒரு கண்ட்ரியை ஆக்குப்பை பண்ணிச்சுன்னா அந்த ஆக்குப்பைடு கண்ட்ரி தான் நம்ம காலனின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் எல்லாம் காலனிஸில் கொண்டு வந்து சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ காலனியில் இருக்கிற ரா மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ரப்பர், ஆயில், நைட்ரேட்ஸ், சுகர், காட்டன், tropical foodstuffs, minerals, etc. were raw materials which were necessary to monopoly capitalists everywhere. World ஃபுல்லாக இருக்கிற கேபிட்டலிஸ்ட்க்கு இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. The need to control the sources of raw materials inevitably led to imperialism. ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் தேவைப்பட்டுச்சு. அது எது மூலிமா அந்த கண்ட்ரோலை கொண்டு வந்தாங்கன்னா, த்ரூ இம்பீரியலிசம். Imperialism was not just about colonies, it became a total system, the logic of which was total militarization and the total war. So imperialismனால whole countryயவே economic control, political control, military power மூலிமா கொண்டு வர ஆரம்பித்தாங்க. A dependent country will be under the total control of the European countries. ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். கிரேட் பவர்ஸ்னு யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க, அவங்கள தான் கிரேட் பவர்ஸ்னு சொல்கிறோம். அவங்களுக்குள்ளார நடக்கிற சண்டை தான் நம்ம ரைவல்ரி மீன்ஸ் ஃபைட் அமாங் த கிரேட் பவர்ஸ் இன் யூரோப். In the 19th century, European powers had colonized many other countries. By 1880, most of the Asian countries had been colonized. ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஒன்லி ஆஃப்ரிக்கா வாஸ் லெஃப்ட். ஏஷியா ஃபுல்லாக கேப்சர் பண்ணியாச்சு. என்ன மிச்சம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கா தான் மீதி இருக்குது. த ஆக்குபேஷன், டிவிஷன் அண்ட் காலனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா டுக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் 1881 to 1914. இந்த டைம் பீரியட் 1881 to 1914 டைம் பீரியடில் ஆஃப்ரிக்காவையும் ஃபுல்லாக காலனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெர்மனி இன் த லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th century கேவ் ஹர் அ டாமினேட்டட் பொசிஷன் இன் யூரோப். ஸோ மற்ற கண்ட்ரீஸோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை விட ஜெர்மனி கொஞ்சம் லேட்டாக தான் இண்டஸ்ட்ரியலி டெவலப் ஆச்சு. இருந்தாலுமே ஜெர்மனி பிகம் சுப்ரீம் பவர். அவங்களும் யூரோப்பில் ஒரு டாமினேட்டிங் பொசிஷனுக்கு வந்தாங்க. பட் when Germany came on the scene, the avenues of exploitation were limited as the world was largely occupied by other imperialistic powers. ஜெர்மனி டெவலப் ஆகி மற்ற கண்ட்ரீஸை கேப்சர் பண்ண வர பார்க்கும்போது all the Asian and African continents were already captured by the European countries. ஜெர்மனிக்கு மிச்சம் மீதி எதுவும் பெருசாக இல்லை. As there was nowhere else to expand, the imperialist powers tried to grab others' possession. பொசஷன்னா நம்மளோட சொந்தமான பொருள்லாம் தான் பொசஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
வாட் வி ஹேவ் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா கண்ட்ரீஸையுமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கனில் இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க. தேர் வேர் நத்திங் லெஃப்ட் ஃபார் ஜெர்மனி டு கேப்சர். அதனால் ஜெர்மனி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மற்ற யூரோப்பியன் காலனிஸோட கண்ட்ரீஸை மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸோட காலனிஸை ஆக்குபை பண்ண ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. சப்போஸ் இப்போ ஃப்ரான்ஸ்க்கு நிறைய காலனி இருக்குது, பிரிட்டனுக்கு நிறைய காலனி இருக்குது அப்படின்னா ஜெர்மன் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஃப்ரான்ஸோட காலனிஸ், பிரிட்டனோட காலனிஸ் எல்லாம் போய் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் 1870 இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி அண்ட் ஜெர்மனி ஜாயின்ட் இன் தி ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ். இவங்க எல்லாருமே ஒரு சண்டை போட ஆரம்பித்தாங்க. எதுக்காக சண்டை போட ஆரம்பித்தாங்க, ஃபார் காலனிஸ், யார் எந்த கண்ட்ரியை கேப்சர் பண்ணுறதுங்கிறதுக்காக. கிளாஷஸ் அமாங் த கிரேட் பவர்ஸ். Despite the lead in industrial growth and control of a vast empire, England was not satisfied. பயங்கர இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இங்கிலாண்டில் நடந்துச்சு, ஒரு பெரிய எம்பையர் இருக்குது இங்கிலாந்து கிட்ட. இருந்தாலுமே இங்கிலாந்து வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். இவ்வளோ இருந்துமே அவங்களுக்கு பத்தலை. ஏன், இங்கிலாந்து வாஸ் இன் காம்படிஷன் வித் ஜெர்மனி அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இங்கிலாந்துக்கு ஒரு டஃப் காம்படிஷன் யார் கொடுத்தாங்க, ஜெர்மனி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால் எதுன்னு தெரியும் இல்லையா, ஓகே. விச் வேர் ப்ரொடியூசிங் சீப்பர் மேனுஃபேக்சரிங் குட்ஸ் அண்ட் தஸ் கேப்சர் இங்கிலாந்து மார்க்கெட். எப்படி டஃப் காம்படிஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க, இங்கிலாண்டுக்கு ஜெர்மனி அண்ட் யூஎஸ்ஏ டஃப் காம்படிஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எதில் டஃப் காம்படிஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேவர் ப்ரொடியூசிங் சீப்பர் குட்ஸ். சீப்பர்னால் விலை கம்மியான குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காலனிஸில் பார்த்தோம்னா எந்த பொருள் சீப்பாக இருக்குதோ பீப்புள் வில் ஸ்டார்ட் பர்ச்சேசிங் தோஸ் குட்ஸ். அதனால் எல்லாருமே ஜெர்மன் அண்ட் அமெரிக்கன் குட்ஸை வாங்க ஆரம்பித்தாங்க. யூகே, பிரிட்டனோட குட்ஸ் அவ்வளோவா விற்கல. நேஷனல் ரைவல்ரி லெட் டு ஃப்ரீக்வெண்ட் கிளாஷஸ் பிட்வீன் திஸ் கிரேட் பவர்ஸ் இன் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் யூரோப். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுனால இந்த யூரோப்பியன் பவர்ஸ்குள்ளே ஃபைட் வர ஆரம்பிச்சிச்சு. The imperialist urge of the period is best illustrated by the following statement of Cecil Rhodes, imperialistic prime minister of South Africa. இந்த prime minister of South Africa Cecil Rhodes அப்படிங்கிறவர் imperialism பற்றி, ஒரு கண்ட்ரி கேப்சர் பண்ணுறதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, the world is nearly all parceled out and what there is left of it is being divided up, conquered and colonized. வேர்ல்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் பார்சல் பண்ணி அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க. மிச்சம் மீதி இருக்கிறதையும் என்ன பண்ணிட்டாங்க, வேறு வேறு கண்ட்ரிஸ் கான்குயர் பண்ணிட்டாங்க, காலனைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. டு திங்க் ஆஃப் தி ஸ்டார்ஸ் தட் யூ see overhead at night, this vast world which we can never reach, I would annex the planets if I could. ஸோ மிச்சம் மீதி இருக்கிறது ஸ்கையில் இருக்கிற பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் தான். அதை நம்மளால் ரீச் பண்ண முடியாது, முடிஞ்சால் அதையும் நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், அனெக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. I would annex the planets if I could. I often think of that. It makes me sad to see them so clear and it so far. அதை அனெக்ஸ் பண்ண முடியாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவர் இம்பீரியலிசம் பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும்தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு சுப்ரீம் பொசிஷனில் இருந்தாங்க. இப்போ ஏஷியன் காண்டினென்ட்டில் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி சூப்பர் பவராக மாறப்போகுது, தட் இஸ் ஜப்பான். In Asia, Japan during this period, in the period 1867 to 1912, imitating Western nations had become their equal in many respects. Imitate பண்ணுறதுனா என்னது, அவங்கள மாதிரியே பண்ணுறது. So they got super power. யார், ஜப்பான். Though the outlook of the rulers still remained feudal. Feudal system means land, zamindari system மாதிரி, whole land will be under the control of a particular chief அண்ட் அவர் கொஞ்சம் கொஞ்சம் லேண்டு கொடுத்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி சிஸ்டம் தான் ஃபியூடல் சிஸ்டம். ஜப்பான் டுக் டு வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் மிஷினரி. பார்க்குறதுக்கு அப்படி தெரிஞ்சாலுமே ஜப்பானில் நிறைய வெஸ்டர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னால் யூரோப்பியன் கண்ட்ரிஸை தான் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னு சொல்கிறோம். அங்கே இருக்கிற கல்ச்சர், அங்கே இருக்கிற எஜுகேஷன், மிஷினரி எல்லாருமே எங்கே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, ஜப்பானில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. வித் அ மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி. ஆர்மினா நமக்கு தெரியும், நேவி அப்படின்னா கடற்படை தான் நேவி. ஜப்பான் had emerged as an advanced industrial power. மாடர்ன் ஆர்மி, மாடர்ன் நேவி, மாடர்ன் எஜுகேஷன், மிஷினரிஸ்லாம் கொண்டு வந்ததுனால ஜப்பானுமே ஒரு சூப்பர் பவர் ஆயிட்டாங்க. இன் imperialistic aggressions also Japan followed the Europe. In 1894 she forced a war on China.
ஸோ மற்ற கண்ட்ரீஸை போய் கேப்சர் பண்ணுறதுலையும் ஜப்பான் யூரோப்பியன் கண்ட்ரீஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 1894 ஜப்பான் அட்டாக்ட் சைனா. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War surprised the world. ஸோ இந்த ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் நடந்த வார் தான் சீனோ ஜாப்பனீஸ் வார் அப்படின்னு சொல்கிறோம். தட் ஹேப்பன்டு பிட்வீன் 1894 to 95. இந்த ஜப்பான் இஸ் அ ஸ்மால் கண்ட்ரி whereas China is a large country. Even then Japan got victory in the war. அதனால் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, இவ்வளோ சின்ன கண்ட்ரி எப்படி ஒரு வாரில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு. டிஸ்பைட் த வார்னிங் ஆஃப் 3 கிரேட் பவர்ஸ் ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ், ஜப்பான் annexed the Liaotung Peninsula with Port Arthur. ஸோ ஜப்பான் அடுத்து எந்த இடத்த கேப்சர் பண்ணுறாங்கன்னா லியான்டங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர். பெனின்சுலான்னா தெரியும் நமக்கு. வாட் இஸ் பெனின்சுலா? இட் இஸ் கவர்ட் பை 3 sides பை வாட்டர், அதை தான் பெனின்சுலான்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ ஒரு போர்ட் லியாட்டங் பெனின்சுலாவையும் போர்ட் ஆர்த்தரும், இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. இந்த 2 பிளேசஸையுமே யார் கேப்சர் பண்ணுறாங்க? ஜப்பான் கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே 3 கிரேட் பவர்ஸ் ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் ஜப்பானுக்கு வார்னிங் தராங்க, நீ அட்டாக் பண்ணாத, கேப்சர் பண்ணாதன்னு. பட் ஜப்பான் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காமல் இட் கேப்சர் லியான்டங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர் இன் China. By this action, Japan proved that it was the strongest nation of East Asia. ஸோ இவங்களுக்கெல்லாம் பயப்படாமல் கேப்சர் பண்ணதுனால ஜப்பான் emerged as a strong nation in the East Asia. Japan, however, in the view of the pressure mounted by European powers, soon gave up its claim over Port Arthur. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஜப்பானுக்கு. அதனால் கேவ் அப், கைவிட்டுறது. போர்ட் ஆர்த்தரில் இருக்கிற கண்ட்ரோல் என்ன பண்ணிடுது? விட்டுருது. ரஷ்யா டுக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அண்ட் சென்ட் அ லார்ஜ் ஆர்மி டு மஞ்சூரியா. மஞ்சூரியா இஸ் ஆல்சோ எ பிளேஸ் இன் சைனா. ஸோ ஜப்பான் அந்த கண்ட்ரோலை விட்டதுனால உடனே அதை ஆக்குபை பண்ணிக்க யார் ஆசைப்படுறாங்க? ரஷ்யா ஆசைப்பட்டு உடனே ரஷ்யா சென்ட் அ ஆர்மி டு மஞ்சூரியா. Japan entered into an alliance with England in 1902 and demanded that Russia withdrew troops from Manchuria. So Japan gave its control, அதை கைவிட்டுறாங்க கண்ட்ரோலை. பட் ரஷ்யா அதை ஆக்குபை பண்ண போகிறாங்க. இப்போ இந்த டைமில் ஜப்பான் என்ன பண்ணுது? ஜப்பான் கேம் இன்டு an alliance with England in 1902. இங்கிலாண்டோட ஹெல்ப்புக்கு போய் கேட்குறாங்க. இங்கிலாந்து அண்டு ஜப்பான் ஒன்று சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? ரஷ்யா ஷுட் வித்ட்ரா த ட்ரூப்ஸ், ரஷ்யன் ட்ரூப்ஸ் எல்லாம் மஞ்சூரியாவிலேருந்து ரஷ்யா வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட்டட் ஜப்பான், ஜப்பானால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யார் நினச்சிக்கிறாங்க? ரஷ்யா நினச்சிக்கிறாங்க. இன் 1904 த வார் பிகேன் பிட்வீன் 2 countries. இன் திஸ் ரூசோ ஜாப்பனீஸ் வார் ஜப்பான் டிஃபீட்டட் ரஷ்யா அண்ட் காட் பேக் போர்ட் ஆர்த்தர். ஸோ ஜப்பானால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ரஷ்யா நினச்சிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. பட் ஜப்பான் அட்டாக்ட் ரஷ்யா. திஸ் வார் வாஸ் கால்ட் அஸ் ரூசோ ஜாப்பனீஸ் வார். இந்த வாரில் என்ன ஆகுது? ஜப்பான் காட் விக்டரி அண்ட் ரஷ்யா காட் டிஃபீட்டட். போர்ட் ஆர்த்தரோட கண்ட்ரோல் திரும்ப யார் கைக்கு போயிடுது? ஜப்பான் கிட்டே போயிடுது. ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டர் த சார்ம்டு சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர்ஸ். வேர்ல்டில் இருக்கிற கிரேட் பவர்ஸ் லிஸ்ட்டில் யாரும் ஆட் ஆகிடுறாங்க? ஜப்பானும். எப்படி? ஃபஸ்ட்டு சைனாவோட இருக்கிற வாரில் வின் பண்ணினாங்க, அடுத்து ரஷ்யாவோட இருக்கிற வாரில் வின் பண்ணாங்க. தேர்பை ஜப்பான் எமர்ஜ்ட் as a சூப்பர் பவர் அமாங் த வேர்ல்டு கிரேட் பவர்ஸ். ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் 1905 ஜப்பான் டுக் கண்ட்ரோல் ஆஃப் கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. அடுத்து ஜப்பான் யாரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க? கொரியாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. த அசாசினேஷன் ஆஃப் ப்ராமினன்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட் ப்ரொவைடட் த எக்ஸ்கியூஸ் இன் 1910 ஃபார் ஜாப்பனீஸ் அனெக்சேஷன் ஆஃப் கொரியா. ஸோ ஜப்பானோட தூதுவர் ஒருத்தரை கொரியாவில் அசாசினேட் பண்ணிடுறாங்க. அசாசினேட்னா மர்டர் பண்ணிடுறாங்க. இந்த ரீசன் வச்சே ஜப்பான் யார் ஆக்குபை பண்ணிட்டாங்க? கொரியாவை ஆக்குபை பண்ணிட்டாங்க. த கன்ஃபியூஷன் இன் சைனா ஃபாலோயிங் த டவுன்ஃபால் ஆஃப் த மஞ்சூ டைனஸ்டி இன் 1912 ப்ரொவைடட் ஜப்பான் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபர்தர் எக்ஸ்பென்ஷன். ஆல்ரெடி சைனாவில் கொஞ்சம் போர்ஷன் ஜப்பானோட கண்ட்ரோலில் இருக்குது. சைனாவை ரூல் பண்ணுற கிங்கு பேர் மஞ்சூ ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சூ ரூலரோட டவுன்ஃபால், அவரும் சரியாக கிங்டமை ரூல் பண்ணாமல் விட்டுட்டாரு. அதனால் ஜப்பான் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் டெரிட்டரி இன் சைனா. இன்னும் சைனாவில் நிறைய பிளேசஸை ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தாங்க.
Japan now demanded not only the transfer of German rights in Shandong to Japan and the recognition of Japanese hold over Manchuria, but the appointment of Japanese advisors to this Chinese government. இப்போ ஜப்பான் என்னென்ன கேட்குறாங்கன்னா, ஷான்டங் பெனின்சுலா இஸ் அ பெனின்சுலா இன் சைனா, அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஜெர்மனி கண்ட்ரோலில் இருக்குது. அது ஜெர்மனிகிட்டேருந்து எங்களுக்கு தரணும் அப்படின்னு யார் கேட்குறாங்க? ஜப்பான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்மன் ரைட்ஸ் இன் ஷான்டங் டு ஜப்பான். செகண்ட் என்ன கேட்குறாங்க? ரெக்கக்னேஷன் ஆஃப் ஜாப்பனீஸ் ஹோல்ட் ஓவர் மஞ்சூரியா. மஞ்சூரியாவும் யார் கண்ட்ரோலில் இருக்கணும்? ஜப்பானோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் ஆஸ்கிங் த ஜாப்பனீஸ் அட்வைசர்ஸ் டு த சைனீஸ் கவர்மெண்ட். சைனீஸ் கவர்மெண்ட்டில் யார் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க? Japanese advisors. There are 3 requirements for Japan to China. This strong armed diplomacy aroused the hostility of both China and the European powers. இதனால் பயங்கர சண்டை வந்துடுது. யாருக்கு? ஜப்பானுக்கும் சைனா அண்ட் ஜப்பானுக்கும் யூரோப்பியன் பவர்ஸ்க்கும். ஏன்னா ஜெர்மனிக்கிட்ட இருந்தும் வேணும்னு ஜப்பான் கேட்குது, சைனாட்ட இருந்தும் வேணும்னு ஜப்பான் கேட்குது. ஸோ சைனா அண்ட் யூரோப்பியன் பவர்ஸ்க்கு நடுவில் ஜப்பான்கிட்ட சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. Next one is colonization and its fallout. In 1876, barely 10% of the Africa was under European rule. By 1900, practically whole of Africa was colonized. 1876 இருக்கிற வரைக்கும் 10% ஆஃப் ஆஃப்ரிக்காவை தான் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. பட் 1900 ஒரு 24 இயர்ஸ்க்குள்ளே என்ன ஆயிடுச்சு? ஹோல் ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் காலனைஸ்ட். பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் ஹேட் டிவைடட் இந்த காண்டினென்ட் பிட்வீன் தெம். இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டை ஃபுல்லாகவே யார் யார் டிவைட் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க? பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம். லீவிங் எ ஃபியூ ஏரியாஸ் ஃபார் ஜெர்மனி அண்ட் இட்டலி. மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் ஏரியா மட்டும் யாருக்கு கொடுத்துருந்தாங்க? ஜெர்மனி அண்ட் இட்டாலி. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. ஸோ ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னால் கண்ட்ரோல், டேக்கிங் எ கண்ட்ரோல் ஓவர் அ பர்டிகுலர் ரீஜியன், அதை தான் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். சைனாவில் பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாமே, பிரிட்டன் ஒரு சில போர்ஷன்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்ட் தைவான். ஜப்பான் எந்தெந்த கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு? கொரியா அண்ட் தைவான். ஃப்ரான்ஸ் கான்கொயர்ட் இண்டோ சைனா. யூஎஸ் டுக் பிலிப்பைன்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின் அண்ட் பிரிட்டன் அண்ட் ரஷ்யா அக்ரி டு பார்ட்டிஷன் ஈரான். பார்ட்டிஷன்னா டிவைட் பண்ணிக்கிறது. ஈரானை யார் டிவைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க? பிரிட்டன் அண்ட் ரஷ்யா. The first European attempts to carve out colonies in Africa resulted in bloody battles. Battlesனால் நமக்கு தெரியும். bloody battlesனால் நிறைய ரத்த சிந்தி பயங்கர போராட்டம் நடந்துச்சு இந்த காலனிஸை கேப்சர் பண்ணுறதில். The French had to fight a long and bitter war to conquer Algeria and Senegal. அல்ஜீரியாவும் செனகல்ங்கிற இடத்தையும் கேப்சர் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ஸ் பயங்கரமாக சண்டை போட்டாங்க. The British lost to the Zulus and to the Sudanese army. பிரிட்டிஷ் ஆர்மியே என்ன ஆயிட்டாங்க? லாஸ்ட், தோற்று போயிட்டாங்க. த இட்டாலியன் ஆர்மி சஃபர்ட் அ டிவாஸ்டிங் டிஃபீட் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அன் எத்தியோப்பியன் ஆர்மி அட் அடோவா. இட்டாலியன் ஆர்மி ஆல்சோ டிஃபீட்டட். ஈவன் தென் ஆஃப்ரிக்காவோட ஹோல் பிளேசஸையும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கேப்சர் பண்ணி காலனலைஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நாம் அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, காசஸ், எதனால் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கேர்ஃபுல்லி. தேங்க்யூ.